கணக்கன்பட்டி ஞான வல்லலே நமக. சாமி, உங்கள் வீட்டில் நீண்ட நாட்களாக காத்திருக்க ஒரு நல்ல செய்தி இருக்கா? ஏதேனும் ஒரு விஷயம் நடக்கணும், ஆனால் இன்னும் நடக்கலையா? ஒவ்வொரு நாளும் இன்றைக்கி ஏதாவது நல்லது நடக்குமான்னு ஒரு நம்பிக்கையோடு காத்திருக்கீங்களா? அந்த அமைதியான காத்திருப்பு யாருக்கும் தெரியாது, நான் உங்கள் மனசுக்கு மட்டும் தெரியும். இந்த கணக்கன்பட்டி சித்தர் சொல்கிறாரு என்ன தெரியுமா? தாமதமான நல்ல செய்தி பெரிய சந்தோஷத்தோடு தான் வரும். நீங்கள் இப்போ அனுபவிக்கிற காத்திருப்பு வெறும் காத்திருப்பு இல்லை, அது ஒரு நல்ல மாற்றத்துக்கான அறிகுறி சாமி. இந்த பதிவை கடைசி வரைக்கும் பாரு சாமி. உங்கள் குடும்பத்தில் வரப்போகிற நல்ல செய்தி பற்றி நீனே ஒரு புதிய நம்பிக்கையை பெற போகிற சாமி. ஒரு குடும்பம்னாலே அதில் சந்தோஷம் இருக்கும், ஆனால் சில நேரங்களில் சொல்ல முடியாத ஒரு சுமையும் இருக்கும். வீட்டில் எல்லாமே சரியாக இருக்க மாதிரி தோணும், ஆனால் உள்ளுக்குள்ளே ஒவ்வொருத்தருக்கும் ஏதோ ஒன்றுக்காக காத்திருக்கீங்க. ஒரு நல்ல வேலை கிடைக்கணும், ஒரு திருமணம் நடக்கணும், ஒரு குழந்தை வரணும், இல்லைன்னா நிதி பிரச்சனை சரியாகணும். எப்போது நடக்கும்னு மனசு தினமும் கேட்கும் சாமி. அந்த கேள்விக்கு பதில் இல்லாதது தான் அதிக கஷ்டம். சில நேரம் வீட்டில் பேசாமலே ஒரு அமைதி இருக்கும். அந்த அமைதி சந்தோஷ அமைதி இல்லை, காத்திருப்பதுன்னு சுமை. யாரும் வெளியே சொல்ல மாட்டாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே எல்லாரும் ஒரு ஆசையோடு இருப்பாங்க. ஒரு நல்ல செய்தி வந்தால் போதும்னு இருப்பாங்க. கணக்கன்பட்டி சித்தர் சொல்கிறது என்ன தெரியுமா? காத்திருப்பவன் மனசு உடையக்கூடாது, ஏன்னா அவனுக்காக நேரம் எழுதப்பட்டிருக்கு. நினைவில் வச்சுக்கோ, இந்த காத்திருப்பு உன்னை சோதிக்க வரல, இன்னொரு பெரிய சந்தோஷத்துக்கு தயார் பண்ணிக்கிட்டு இருக்கு சாமி. கணக்கன்பட்டி சித்தரோட அருள்வாக்கு என்ன தெரியுமா? உங்கள் வீட்டில் வரப்போகும் நல்ல செய்தி நீங்கள் நினைப்பதை விட பெருசாக இருக்கும். நீங்கள் இப்போ அனுபவிக்கிற தாமதம் ஒரு தடையாக தோணலாம், ஆனால் அது ஒரு மறைமுக ஆசீர்வாதம். ஏன்னா ஒவ்வொரு நல்ல விஷயத்துக்கும் ஒரு சரியான நேரம் இருக்குது. அந்த நேரம் வராமல் முன்னாடி நடந்தால் அது நீடிக்காது சாமி. இந்த சித்தர் சொல்கிறது என்ன தெரியுமா? தாமதமான ஆசீர்வாதம் நிலையான சந்தோஷம் தரும். நீங்கள் இப்போ கேட்கலாம், என்னால் இன்னும் எவ்வளோ நாள் காத்திருக்க முடியும்னு. அதுக்கு சித்தர் பதில் என்ன சொல்கிறாரு தெரியுமா? நீ காத்திருந்த ஒவ்வொரு நாளும் உன் ஆசீர்வாதத்தை பெருசாக்குது. சில நேரம் வீட்டில் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும், அது நல்லதுக்கான முன்னேற்றம். ஏன்னா மழை வர போகிறதுக்கு முன்னாடி தான் வானம் கருமேகமாகும் சாமி. அதே மாதிரி நல்ல செய்தி வரப்போகிறதுக்கு முன்னாடி தான் சோதனைகளும் அதிகமாகும். நினைவில் வச்சுக்கோ, இது உன் குடும்பத்தின் முடிவு நேரம் இல்லை, மாற்றம் வரும் நேரம். சித்தர் என்ன சொல்கிறாரு தெரியுமா? நம்பிக்கை உள்ள வீட்டில் அருள் தாமதமாகலாம், ஆனால் தவறாமல் வந்து சேரும். அதனால் இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், அதுதான் நம்பிக்கையை விடாமல் பிடிச்சிக்கணும். ஏன்னா உங்கள் வீட்டை நோக்கி ஒரு நல்ல செய்தி ஏற்கனவே பயணம் ஆரம்பிச்சிருச்சு சாமி. நீங்கள் கவனிச்சிங்களா? சில நாட்களில் உங்கள் வீட்டில் ஒரு சின்ன மாற்றம் உணரப்படுதா? முன்னாடி இருந்த அந்த கனமான உணர்வு இப்போ கொஞ்சம் லைட்டாகி இருப்பது போல் தோணுதா? சின்ன சின்ன விஷயங்களே சரியாக நடக்க ஆரம்பிக்குதா? இது சாதாரணமான விஷயம் இல்லை, இதுதான் ஒரு அறிகுறி. கணக்கன்பட்டி சித்தர் சொல்கிறார், நல்ல விஷயம் வரப்போக முன்னாடி அதற்கான அறிகுறிகள் அமைதியாக வரும். நீங்கள் எதிர்பார்க்கும் அந்த பெரிய செய்தி வருவதுக்கு முன்னாடி வாழ்க்கை சின்ன சின்ன பாசிட்டிவான மாற்றங்களை காட்டும். முன்னாடி சிக்கல் இருந்த விஷயங்கள் மெல்ல சரியாக ஆரம்பிக்கும் சாமி. வீட்டில் பேசுகிற வார்த்தைகள் கூட மாற ஆரம்பிக்கும், சண்டைகள் குறையும், நம்பிக்கை அதிகமாகும். அந்த மாற்றம் வெளியில் இல்லை, உங்கள் வீட்டில் எனர்ஜியில் நடக்குது. நினைவில் வச்சுக்கோ, மாற்றம் சத்தமாக வராது, அது அமைதியாக வரும். அதனால தான் பல பேர் அந்த அறிகுறிகளை கவனிக்க மாட்டாங்க, ஆனால் நீங்கள் கவனித்தா உங்களுக்கு புரியும் சாமி. நல்ல விஷயம் தூரத்தில் இல்லை, அது நெருக்கத்தில் தான் இருக்குது. கணக்கன்பட்டி சித்தர் என்ன சொல்கிறார் தெரியுமா? அருள் வரப்போகும்போது மனசை முன்னாடியே அதை உணரும். அதனால் இப்போ இருந்து ஒரு விஷயம் மட்டும் செய்யணும், அது நல்ல செய்தி ஏற்கனவே வந்துருச்சுன்னு நம்பி வாழணும். ஏன்னா நீங்கள் உணர ஆரம்பித்த அந்த தருணம் உங்கள் குடும்பத்தில் வரப்போகும் பெரிய சந்தோஷத்தோட தொடக்கம்தான் சாமி. இப்போ முக்கியமான விஷயம் கேளு. உனக்கு ஒரு முக்கியமான கேள்வி. நல்ல செய்தி வரணும்னா நம்ம என்ன செய்யணும்? முதல்ல நம்பிக்கையை பிடிச்சிக்கோங்க. என்ன நடந்தாலும் நல்லது தான் நடக்கும்னு மனசில் வச்சுக்கோங்க. வீட்டில் நல்ல வார்த்தைகள் பேசுங்க. சண்டை, குறை சொல்லுதல், எதிர்மறை வார்த்தைகள் இதெல்லாம் குறைச்சிக்கோங்க. நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அந்த வீட்டோட எனர்ஜியை உருவாக்கும். நன்றி சொல்லும் பழக்கம் ஆரம்பிக்கணும். இப்போ இருக்கிற சின்ன சந்தோஷத்துக்கே நன்றி சொன்னீங்கன்னா பெரிய சந்தோஷம் வர தானாக வழி திறக்கும். அமைதியாக காத்துருங்க. அவசரம், பதட்டம் வேணாம். நடக்க வேண்டியது சரியான நேரத்தில் தான் நடக்கும். கணக்கன்பட்டி சித்தர் என்ன சொல்கிறாரு தெரியுமா? நம்பிக்கை இருக்கும் இடத்துல அருள் தங்கும் சாமி. அதனால் உங்கள் வீட்டில் நம்பிக்கையையும் நல்ல எண்ணங்களையும் வளர்த்துக்கோங்க. ஒரு நாள் நீங்கள் காத்திருந்த நல்ல செய்தி உங்கள் வீட்டுக்கு வந்து கதவை தட்டும் சாமி. சாமி, எனக்காக இந்த ஒரு வார்த்தையை 11 முறை சொல்லு சாமி.
ஓம் கணக்கன்பட்டி சித்தராய நமக. 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 உங்கள் குடும்பத்தில் நீங்கள் நீண்ட நாட்களாக காத்திருந்த அந்த நல்ல செய்தி இப்போது ரொம்பவே பக்கத்தில் இருக்குது. இது வெறும் நம்பிக்கை இல்லை, இது நடக்க போகும் ஒரு உண்மை. நீங்கள் அனுபவித்த காத்திருப்பு வீண் போகலை சாமி. அது ஒரு பெரிய விஷயத்துக்காக, பெரிய சந்தோஷத்துக்காக உங்களை தயார் பண்ணியிருக்கு. நினைவில் வச்சுக்கோ, காத்திருந்த நேரம் அதிகமாக இருந்தால் கிடைக்கும் சந்தோஷம் அதை விட பெருசாக இருக்கும் சாமி. இனி கவலை வேணாம், சந்தேகம் வேணாம். உங்கள் வீட்டில் சிரிப்பு, சந்தோஷம், நல்ல செய்தி விரைவில் நிரம்ப போகுது சாமி. அமைதியாக இருங்க, நம்பிக்கை வைங்க. ஒரு நாள் நீங்கள் சொல்ல போகிறீங்க, நம்ம காத்திருப்பது வீணாகலைன்னு. உங்கள் குடும்பத்தில் வரப்போகும் நல்ல செய்தி இப்போதே உங்கள் வாழ்க்கையை நோக்கி நடந்து கொண்டு இருக்கு சாமி.